அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் அடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. எங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டரோடு. வணக்கம் கலாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனையின் ஆசிரியர் தலையங்கம் மக்களே தங்களின் இறமையை தாங்களே உறுதிப்படுத்த வேண்டிய புதிய உலக அரசியல் முறைமை. கடந்த வாரத்தில் சீனா ஜப்பானை 2ஆம் உலகப் போரில் வெற்றி கொண்டதற்கான 80வது ஆண்டு வெற்றி பெருவிழா சீனாவில் இடம்பெற்றது. அதில் இதுவரை உலகம் கண்டிராத சீனாவின் புதிய ஏவுகணைகள், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவை காட்சிப்படுத்தியவாறு 12,000 படையினரின் அணிவகுப்புடன் உலங்கு வானூர்திகள் நீதி வெல்லும், அமைதி வெல்லும், மக்கள் வெல்வர் என்ற வரிகள் பொறிக்கப்பட்ட பட்டிகைகளை போர் உலங்கு வானூர்திகளில் பறக்கவிட்ட நிலையில் சீன, ரஷ்ய, வடகொரிய தலைவர்களுடன் 20க்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் அணிவகுப்பு மரியாதையில் பங்கு பெற்ற சீனாவின் அரசு தலைவர் ஷி ஜின்பிங் தலைமையில் அந்த விழா நடைபெற்றது. இந்த நேரத்திலே அங்கவர் சீன அதிபர் ஷி ஜின்பிங் உரையாற்றுகையில், உலகம் ஒருபோதும் காட்டாட்சி சட்டத்துக்கு திரும்பக்கூடாது, அது பலவீனமானவர்களை வலிமையானவர்கள் சுரண்டும் இடம், சீன மக்களின் எழுச்சியை யாரும் தடுக்கவோ அழிக்கவோ முடியாது, நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம், உலகை வழிநடத்தும் நாடுகளில் சீனா ஒன்று என புதிய உலக அரசியல் முறைமை தோற்றம் பெற்று விட்டதை, அது பன்முகத்தன்மையானதாக இருப்பதை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினார். இதனை அமெரிக்காவினை அழிக்கும் கூட்டாக கருதிய அமெரிக்க அரசு தலைவர் சீன, ரஷ்ய, வடகொரிய முக்கூட்டுக்கு கிண்டலாக வாழ்த்து தெரிவித்துவிட்டு இந்தியாவையும் சீனா ரஷ்யாவிடம் அமெரிக்காவிடம் இழந்து விட்டதாக கூறி அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சினை அமெரிக்காவின் யுத்த அமைச்சாக அறிவித்தார். அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு எதிர்வு கூறலாகவே இன்று மனிதகுலம் அமைதி அல்லது போர், உரையாடல் அல்லது மோதல், வெற்றி அல்லது வீழ்ச்சி என்ற தெரிவை எதிர்கொண்டுள்ளது என சீன அரசு தலைவர் கூறினார். அத்துடன் கூட மனித நாகரிகத்தின் உன்னத இலக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதே சீனாவினுடைய கொள்கை என்பதை வெளிப்படுத்தினார். கூடவே ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு எதிராகவும் ஒன்றுபட அழைப்பு விடுக்கின்றேன் என நாடுகளின் இறமையை பாதுகாப்பதே சீனா தனது கொள்கையாக கொண்டிருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார். இங்குதான் தமிழர்களுக்கான செய்தி வருகின்றது. ஏனென்றால் காலனித்துவவாதிகள் கைப்பற்றிய ஈழத்தமிழர்கள் போன்ற சிறுதேச இனங்கள் காலனித்துவவாதிகளுடன் தங்கள் இறமை மீட்புக்காக நாடென்ற நிலையில் கைப்பற்றப்பட்ட தங்களுடைய நாட்டின் இறமை மீட்புக்காக போராடிய நிலையிலும் காலனித்துவவாதிகளின் சூழ்ச்சிகளால் காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத ஐக்கிய நாடு சபையினால் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக இன்றும் தங்களின் இறமையை மீளுறு செய்யும் முயற்சியில் இன அழிப்பை, இனத்துடைப்பை, பண்பாட்டின் அழிப்பை தங்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாளாந்த வாழ்வுக்கும் இனங்காணக்கூடிய அச்சமாக கண்டு தங்களின் அரசியல் எதிர்காலத்தை தங்களின் பிரிக்கப்பட இயலாத தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் அமைக்க முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த மக்கள் தங்களின் நிலைமையை தாங்களை உறுதிப்படுத்த வேண்டிய புதிய அரசியல் முறைமையை தோற்றுவித்துள்ளது சீன அரசு தலைவர் உரை. இதுதான் இலக்கினுடைய இவ்வாறு கருத்தாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், நாடுகளுக்கு மட்டும்தான் அவர் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று வெளிப்படையாகவே சொல்கின்ற விடயமானது இவ்வாறான சிறு தேச இனங்கள் தங்களுடைய நாட்டினை இழந்து நிற்கின்ற நிலையில் அவர்கள் அதனை இறமையை மீளுறு செய்கின்ற தன்மைக்கு உதவியாக இருக்காது என்பது வெளிப்படை. இப்படியான நேரத்தில் ஈழத்தமிழர்கள் எவ்வாறு இதனை எதிர்கொள்ளலாம் என்பதற்கும் சீனாவின் அரசு தலைவரின் பேச்சில் விடை உள்ளது. இன்று மனிதகுலம் தேர்வாக கொண்டுள்ளதாக சீன அரசு தலைவர் கூறும் மனிதகுலத்துக்கான தேர்வுகளில் ஈழத்தமிழர்கள் அமைதி அல்லது போர் என்பதில் அமைதியையும், மோதல் அல்லது உரையாடலையும், வெற்றி அல்லது வீழ்ச்சி என்பதில் வெற்றியையுமே தங்களின் தேர்வுகளாக கொண்டு செயற்பட வேண்டியவர்களாக உள்ளனர். அவை 3 விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஒன்று நாங்கள் அமைதியான முறையில் ஜனநாயக வழிக்கூடாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறதையும், அந்த தன்மையின் பொழுது உரையாடல் தான் இங்கு முக்கியத்துவம் பெறும் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதற்கு ஈழத்தமிழர்கள் தங்களிடையே இவற்றை முன்னெடுப்பதற்கான உரையாடல்களை தாயகத்திலும் அனைத்துலகிலும் வாழும் ஈழத்தமிழரை தொடங்கி அதன் விரிவாக்கமாக தங்களின் வீழ்ச்சியை தடுக்க தங்களின் இறமையை உறுதிப்படுத்துமாறு உலக நாடுகளின் மக்களுடன், முக்கியமான விடயம், மக்களுடன் உரையாடல்களை உபயோகப்படுத்தினாலே தங்களுக்கான பாதுகாப்பான அமைதியை மீளுற்பத்தி செய்ய முடியும் என்பதை இலக்கின் இவ்வாறு எண்ணமாக உள்ளது. இதற்கான ஆளணி செயலணி குழுக்களை ஈழத்தமிழர்கள் வேகமாக அமைக்க வேண்டும் என்பதே இலக்கின் அழைப்பாகவும் உள்ளது.
இந்த செப்டம்பர் 7ஆம் நாளுடன் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி எதிர்வகுப்பு மாணவி கிருஷாந்தி குமாரசாமி தேர்வெழுதிவிட்டு வீட்டுக்கு திரும்பும் வழியில் சந்திரிகா பண்டாரநாயக்க கால ஸ்ரீலங்கா இராணுவம் அமைத்திருந்த பரிசோதனை சாவடியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட 29ஆம் ஆண்டை இன்று செம்மணி சித்தப்பாத்தில் இதுவரை கிடைக்கப்பெற்ற 240 மனித எலும்புக்கூடுகளின் நீதிக்கான ஓலத்துடன் சேர்த்து ஈழத்தமிழர்கள் தாயகத்திலும் உலகங்களும் மீள்நிலைவேந்து செய்கின்றார்கள். ஆயினும் 8ஆம் தேதி ஐக்கிய நாடு சபையில் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஸ்ரீலங்கா குறித்த மனித உரிமைகள் அறிக்கை ஒப்புக்கு ஸ்ரீலங்கா பல ஆண்டுகளாக இராணுவம் மற்றும் படைத்தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்களை ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டது என கூறிவிட்டு உண்மை மற்றும் நீதியை எடுத்துக்காட்டுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சிறந்த வாய்ப்பும் வரலாற்று சந்தர்ப்பம் கிட்டியுள்ளதாக கூறி ஸ்ரீலங்காவின் உள்ளக பொறிமுறைக்குள்ளேயே ஈழத்தமிழர்கள் மீதான ஸ்ரீலங்காவின் யுத்த குற்றச்செயல்கள் மனிதத்துக்கான குற்றங்கள் மனித உரிமை வன்முறைகளுக்கு தண்டனை நீதியோ பரிகார நீதியோ வழங்கக்கூடிய வகையிலேயே மதியின் நிதியும் அளிக்கும் அறிக்கையாக அமையும் என்பது இலக்கின் கருத்தாக உள்ளது. கூடவே ரோம் உடன்படிக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கையொப்பமிடுமாறும் ஸ்ரீலங்காவின் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் விசாரணைகளை அனைத்துலக தரத்தில் நடத்துமாறும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு இந்த அரசாங்கம் நிறுவியுள்ள பணிமனை மூலம் அனைத்துலக கண்காணிப்பில் செயற்படுமாறும் இந்த அறிக்கை அழைப்பு விடுக்கும். இந்த அறிக்கைக்கு அமெரிக்காவினது மேற்குலக நாடுகளின் ஆதரவை தேடும் வகையிலேயே சீனாவின் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டிலோ அல்லது சீனாவின் ஜப்பான் மீதான வெற்றியின் 80வது ஆண்டு பெருவிழாவிலோ சீன ஆதரவு அரசான ஸ்ரீலங்காவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் கலந்து கொள்ளாது நடுநிலை வைத்துள்ளது என்பது இன்று ஆய்வாளர்களின் கருத்தாக அமைகின்றது. ஒரு கல்லில் இருமாங்கா என இந்தியாவுக்கும் தேசிய மக்கள் சக்தி சீனாவுக்கு சார்பானது அல்ல என்ற நல்லெண்ணத்தை உருவாக்கவும் இது உதவியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சீனாவுடன் நெருங்கிய பொருளாதார தொடர்புடைய இத்தாலியுடன் கடந்த வாரத்தில் ஸ்ரீலங்காவின் பிரதமர் முதன்முறையாக கூட்டு கலந்துரையாடல் நடத்தி அதன் வழி ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவையும் ஸ்ரீலங்கா புறமுயற்சித்திருக்கின்றது. இவைகள் எல்லாமே ஈழத்தமிழர்கள் செயலணிகளை அமைத்து தங்கள் எதிர்காலத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன என்பதை இலக்கின் இவ்வாறு ஆணித்தரமான எண்ணம். மேலும் வெளிநாடுகளுக்கு ஒரு நாட்டின் மக்களின் நிலைமையை பாதுகாக்கும் நோக்கை விட தங்கள் நிலையை முக்கியம் என்பதற்கு உக்ரைனில் பேரழிவு தொடர்கின்ற நிலையில் 26 ஐரோப்பிய நாடுகள் சமாதானத்தின் பின்னர் பாதுகாப்புக்கென உக்ரைனின் நிலைகளை முயற்சிப்பதும் பலஸ்தீனிய தேசத்துக்கான அங்கீகாரத்தை இவ்வாரத்தில் பிரான்ஸ் உட்பட மேற்குள்ள நாடுகள் சில செய்ய இருக்கின்ற நிலையிலும் பலஸ்தீன மக்களின் இருப்பே இல்லாதாக்கப்படுவதும் சாட்சியங்களாகின்றன. இந்நிலையில் எந்த நாட்டிலும் தங்கி நில்லாது தங்கள் மக்களிலேயே தங்கும் செயலணிகள் காலத்தின் தேவையாக உள்ளது என்பதை இலக்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்ற அதே நேரத்தில் இன்று காலை கடைசியாக கிடைக்கின்ற செய்திகளின்படி, அதாவது இன்று சனிக்கிழமை காலை கடைசியாக கிடைக்கின்ற செய்தியின்படி மோடி அமெரிக்காவின் வர்த்தக போர் நிறுத்தம் செய்துள்ளதாக இந்தியாவின் முக்கிய தொலைக்காட்சியாக NDTVயே இன்று காலை தலைப்பு செய்தி போட்டிருக்கின்றது. அதனை பார்க்கின்ற பொழுது இந்தியாவும் அரசியலில் நண்பர்களோ பகைவர்களோ இல்லை என்ற நிலையில் தங்களுடைய ஆட்சியின் நலனை மையப்படுத்தி செயற்படுகின்றார்கள் என்பது தெளிவாகின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்களும் எங்களுடைய மக்களின் நலனை மையப்படுத்தி மண்ணினுடைய பாதுகாப்பை இறைமையை மக்கள் இந்த மண்ணங்களின் சொந்த மண் என்பதுதான் இறைமை, வேறொரு வழியை சிந்திக்க வேண்டாம். அந்த வகையிலே இந்த செயலணிகளை உருவாக்கி செயல்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை மட்டுமல்ல, இந்த வருடம் முழுவதும் செயல்பட வேண்டிய தேவையும் கூட ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் இலக்கின் கருத்தாக இருக்கின்றது. செயலணி இது தமிழகத்தை பொறுத்த மட்டும் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. உலகம் பூரா வாழுகின்றவர்கள் நாங்கள் அடிக்கடி கூறியிருக்கின்றோம், துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தரம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பொருளாதார வசதிகள் இருக்கின்றது. இவற்றை வைத்துக் கொண்டு சரியாக இவர்கள் கட்டமைப்பார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் தமிழர்கள் ஒரு பெரிய ஒரு பங்கை வகிக்கலாம் என்று நம்ம இப்ப நீங்கள் கூறிய விடயங்களை இப்ப சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் கூறிய விடயங்களை நீங்கள் சுட்டி காட்டீர்கள். நன்றி மாஸ்டர். இதை என்னுடைய மக்கள் ஒரு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அரசு மாஸ்டர் அவர்கள் கூறிய விடயத்தை பார்க்கும் பொழுது, அதாவது சீனா கூறுகின்ற இந்த உலக ஒழுங்கில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாக கூறும்பொழுது ஈழத்தமிழர்கள் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி தங்களுடைய உரையாடல்களை தொடங்க வேண்டும் என்றால் அதை எவ்வாறு நடத்துவது? இந்த உரையாடல்கள் நிச்சயமாக முக்கிய உரையாடல்களின் ஊடாகத்தான் புதிய புதிய திட்டங்கள் உருவாகும். அவை இதை எவ்வாறு நடத்துவது என்று உங்களால் கூற முடியுமா? உண்மைதான். இப்ப மாஸ்டர் நிறைய விடயங்கள் சொல்லி சென்றிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை கிருஷாந்தி குமாரசாமி அவர்கள் நினைவு தினம். இந்த நினைவு தினம் உண்மையில் தற்போதைய சூழ்நிலையில் மிகவும்
ஒரு எழுச்சி பூர்வமாக நினைவு கூறப்பட வேண்டிய தினம். அங்குள்ள ஆலயங்களாக இருக்கலாம், தேவாலயங்களாக இருக்கலாம், அதில் அவை தொடர்பாக பிரார்த்தனைகள் நடத்தப்பட வேண்டும். அது மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். அடுத்ததாக செம்மணியில் அந்த 240 மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு ஏனென்றால் அந்த அகழ்வுக்கான முக்கிய காரணியாக அமைந்தவர் கிருஷாந்தி. அவரின் கேஸ் வந்த பிற்பாடுதான் இந்த செம்மணியில் இவ்வாறு ஒன்று அனர்த்தம் இடம்பெறுகிறது என்றே உலகுக்கு தெரிய வந்தது. தனது உயிரை கொடுத்தாவது அதை வெளியில் கொண்டு வந்தார். அது காலம் என்றும் கூறலாம். இப்ப அங்கு அது செய்யப்பட வேண்டியது. அவா படித்த பாடசாலை இருக்கிறது, சுண்டுக்குழி மகளிர்கள். அவர்கள் இங்கிருக்கிறார்கள், புலம்பெயர் தேசங்களில் எல்லாம் இருக்கிறார்கள். எத்தனை தடவை நினைவு கூர்ந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் அந்த அவன் நினைவு தினத்திலாவது அவர்களாவது ஏதாவது ஒன்றை ஒழுங்குபடுத்த வேண்டும். பத்திரிகைகள் இருக்கின்றன. இப்ப நாளைய தினம் ஒன்று மிகவும் முக்கியமான தினம். இங்கு இருக்கின்ற தூதரகங்களாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நாளைக்கு இதை அதாவது செம்மணியை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த நினைவு தினம் மிகவும் முக்கியமானது. இது தொடர்பாக இப்போதுதான் சிலர் பேசுகிறார்கள். இதற்குத்தான் நாங்கள் அதாவது இந்த ILCயில் முன்னர் பேசிய உரையாடலில் கூறியிருந்தோம். அதாவது ஒரு செயலணி வேண்டும் என்று. இவை எல்லாவற்றையும் ஒருங்கமைப்பதற்கு ஒரு செயலணி வேண்டும். இப்ப பலர் வந்து கதைத்தார்கள், பேசினார்கள், தொடர்ந்து ஒரு தொடர்பில் இருக்கிறார்கள். என்னத்தை செய்யலாம், ஏது செய்யலாம் என்று அங்கலாய்த்து திரிகிறார். 3 கோடிக்கு கொண்டு போய் தாயகத்தை புனரமைக்கிறேன் என்று சொல்லி மில்லை திறந்தவர் இருக்கிறார். அந்த 3 கோடியையும் அங்கே இருந்தவர்கள் சுருட்டி கொண்டு ஓடின சம்பவங்களும் இருக்கு. ஏன் இப்படி அலைகிறீர்கள்? உங்கள் பணத்தை வைத்து நீங்கள் ஒரு செயலணியை முதலில் ஆரம்பித்தால் அந்த செயலணி ஊடாக நீங்கள் இதுகளை ஒருங்கமைத்தாலே நீங்கள் மக்களை அந்த ஒரு எழுச்சி பாதையில் வைத்திருக்க முடியும். அதை விட்டு எங்கு கொண்டு போய் என்னத்தை செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில் இருக்க பல தடவைகள் இதை கூறிவிட்டோம். ஒரு செயலணி என்றால், இப்ப செயலணி என்றால் 4 பேர் இணைந்திருந்து செய்ய முடியாது. அதற்கு உரிய ஆட்பலம் வேண்டும், நிபுணத்துவ உதவிகள் வேண்டும், அதே சமயம் அதற்குரிய நிதி உதவி வேண்டும். ஆனால் அந்த நிதி உதவியை கிடைக்க விடாமல் தாயகத்தில் அபிவிருத்தி என்று சொல்லியும் அவர்களுக்கு என்று சொல்லியும் மாடு வாங்கி கொடுக்கிறது, தமிழகத்தில் ஆட்சியை மாற்ற போறோம் என்று ஒரு கூட்டம் தெரிகிறது. அப்படி எல்லாத்தையும் விழலுக்கு இறைத்த நீராக்கி கொண்டிருக்கிறார். அந்த விடயத்தை நீங்கள் கூறும்பொழுது அரசுகளை மக்கள் யாராவது வழிகாட்டுவார்கள் என்று பார்க்கிறார்கள், காட்டவில்லை. அதனால்தான் அவர்கள் தனித்தனியாக செய்கிறார்கள். இதற்குத்தான் இது முக்கியமாக கூறப்படுகிறது. செயல் அணியாக இருந்தால் அதை சரியாக விரைவு உருவாக்கி சரியாக கட்டம் கட்டமாக செயல்படுத்த தமிழர்களால் அதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புறீங்களா? இப்ப நாங்கள் நிறைய குறைகளை சுட்டி காட்டி இருக்கின்றோம். எவ்வாறு இந்த செயல் வடிவத்தை ஏற்படுத்தலாம் என்று நம்புகிறீர்கள்? யாருக்கு இந்த உற்சாகத்தை கொடுத்தால் அவர்களால் இந்த செயல் வடிவத்தை கொண்டு வர முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பும் தொடர்ச்சியான ஒரு இயக்கமும் உங்களிடம் இருக்குமாக இருந்தால் யாராலும் கட்டியமைக்க முடியும். அதற்குரிய ஒரு மனப்பான்மை வேண்டும், எல்லோரையும் உள்வாங்கக்கூடிய நிலை வேண்டும், உண்மையை அதாவது மக்களுக்காக சேவை செய்ய வேண்டியதை கலைக்க வேண்டும். இப்ப நீங்கள் ILC வானொலியை நீங்கள் எடுத்து பாருங்கள், இலக்கு மீடியாவை எடுத்து பாருங்கள். ஒரு குறுகிய காலத்தில் என்ன வளம் இருக்கிறது? குறுகிய பலம். நீங்கள் பாருங்கள், இப்ப இலக்கில உதவி கேட்டிருக்கிறோம், ஒரு 10 ரூபாய் கூட போடுவது. அதாவது இந்த இதுல இப்ப கனடாவில 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அல்லது 1 மில்லியன் ஆக்கள், UK 5 லட்சம் பேர், பிரான்ஸ்ல 2 லட்சத்தி ஒருத்தர் 1 பவுன் போட்டாலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகத்தை கட்டி அமைச்சிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு கிழமையும் நம்ம பாட்டிகள் அதுகள் இதுகள் என்று சொல்லி எவ்வளவோ செலவழிக்கிறார்கள், எவ்வளவோ இதன்றார்கள். ஆனால் அப்படி அந்த எங்கள் மக்கள் எங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று யாரும் சிந்திப்பதில்லை. இப்ப கிருஷாந்தி தொடர்பாக என்னோட பேசும்போது பேசினார். அங்குள்ள பத்திரிகைகளில் இதை ஒரு முன்பக்கமாக ஒரு படத்துடன் ஒரு அந்த அவருக்கான நினைவுகளை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவதென்றாலும் அதற்கு பண உதவி தேவை. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்டா தான் போடல். இப்ப மாஸ்டர் அடிக்கடி கூறினார், 1983ஆம் ஆண்டு 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து வைத்ததை பிரித்தானியாவில்
பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காசை கட்டித்தான் கொண்டு வந்தார். ஜெலன்சியின் மனைவியின் படத்தை டைம்ஸில் அந்த இயற்குரிய பெண்மணியாக கொண்டு வந்திருந்தார்கள் பைடன் அரசு. ட்ரம்ப் வந்த பிறகு விசாரித்ததில் அதற்கு US8 ஊடாக சேரிட்டி என்ற அமைப்பின் ஊடாக 1 மில்லியனை அந்த ஊடகத்துக்கு கொடுத்திருந்தார். தற்போது உலக ஒழுங்கில் இதுதான் பணம், அதாவது ஒரு பிசினஸாகத்தான் இருக்கிறது. அதை எல்லாம் இது வெற்றி எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு செயலணி. இப்ப நாங்கள் கடந்த இதில் கூட பேசியிருந்தோம், சுவிஸில் ஒரு அறிக்கை வந்தது, எப்படியான அறிக்கை என்ற தமிழ் மக்களை நாசமாக்கியது என்று. அந்த அறிக்கையை கூட ஆய்வு செய்வதற்கு ஒரு செயலணி எங்களிடம் இல்லை. இப்ப இதை கட்டி அமைப்பதை விடுத்து விட்டு எங்கெங்கோ எல்லாம் செல்கிறார்கள். அதுதான் அந்த பிரச்சனை. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு துறை இவன் அபிவிருத்தி என்றால் கூட செய்யலாம். இப்ப மாசல் கூறியது போல தற்போதைய சூழ்நிலையில் இப்ப ட்ரம்பை பாருங்கள், என்ன சொல்லிவிட்டார், அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை இப்போது போர் மினிஸ்ட்ரியாக, போர் அமைச்சகமாக மாற்றிவிட்டார். அதுக்கு அவர் சொன்ன கருத்து என்னென்றால், தற்போதைய உலக ஒழுங்கில அந்த பேர் தான் சரி, என்றால் போர் தான் நடக்க போகிறோம் என்றது. இப்ப இந்தியா திருப்பி ட்ரம்ப்கிட்ட போயிருக்கிறது. அப்ப இப்ப இந்தியாவை நாங்கள் பல தடவைகள் பேசி இருக்கின்றோம். இதை எங்கள் அமைப்புகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அவர்களுக்கு அது விளங்கும், ஆனால் விளங்காத மாதிரி தான் இருப்பார்கள். என்றால் அதை அவர்கள் ஒரு தரப்பு இங்க இருந்து தாங்களோட கலச காட்டுறது, அல்லது தாங்களுக்கு ஒரு பிரிஸ்டீஜ் என்று ஒவ்வொரு சங்க கடையில திறந்து வச்சுட்டு இருக்கிறார். அது வேறு. அங்க இருக்கிறவங்க அவங்க இலங்கை அரசிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை அரசிட்ட சம்பளம் வாங்கி கொண்டு இலங்கை அரசிட்ட வேலை செய்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பளம் வாங்கி அவங்களுக்கு அது ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு போய் தேசியவாதிகளாக நாங்கள் வருத்து கொண்டா அது எங்கட பிள்ளையாகத்தான். இப்ப பாருங்கள், ட்ரம்புக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்தோன்னு மோடி எங்க ஓடினார்? சீனாவுக்கு தான் ஓடினார். இப்ப ட்ரம்ப் வந்துட்டார். இதைத்தான் நாங்க சொல்லுகிறோம். நீங்கள் உலகத்துல இருக்க எத்தனை நாடு இருக்கின்றது, நீங்கள் இந்தியாவை வழக்கி கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நீங்கள் மோடி இந்தியா ஃபெலோ பண்ணுங்க, அல்லது இலங்கை அரசாங்கத்திட்ட. ஆனா யாரும் கேட்பதில்லை, அவங்களுக்கு தெரியும் அப்பெலோ பண்ணணும்னு தெரியும். ஆனால் அப்படி போய் ஏன் பிரச்சனையை வாங்குவா? அதான் என்னத்துக்கு பிரச்சனையை வாங்குவாங்க. போராட்டம் பண்றது என்னன்னா, நாங்கள் வீக்கெண்டில் ஒரு பார்ட்டி கொண்டாடுற மாதிரி, உங்களோட வேலையில் முடிஞ்சு, உங்களோட குடும்ப அலுவலர்கள் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, எப்பயாவது நேரம் கிடைக்க நாங்கள் ஒரு 4 பேரை ஏமாத்தி காசை வாங்கி, நாங்களும் ஒரு அமைப்பை நடத்துறோம், ஒரு 5-10 பேர் ஏமாத்தி, எத்தனையோ பேர் ஏமாந்து காசை கொடுத்த ஜனம் இருக்கு, அவர்களை ஏமாத்தி காசை வாங்கி அதை கொண்டு போய் எங்கேயாவது நாட்டியமோ அதோ இதோ மீட்டிங்கோட வச்சு காட்டி போட்டு 16 வருஷத்தை கடத்திட்டோமா, இன்னும் ஒரு 20-10 வருஷத்தை கடத்தினா அவங்களுக்கு முடிஞ்சிடுவாங்க. அப்ப அது வரையும் அந்த கம்பெனியை ரன் பண்ணணும். அப்படி ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதையெல்லாம் மீறி நாங்கள் ஏதாவது செய்யணும் என்றும் கொஞ்சம் பேர் துடிப்பானாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது அட்லீஸ்ட் இப்படியான ஒரு செயலணியாவது உண்மையில் அமைக்க வேண்டும். இப்ப நீங்க பாருங்கள், ஸ்காட்டிஷ் நாடாளுமன்றத்தின் அதாவது அந்த அசம்பிளியின் பிரதமர் கூறியிருக்கின்றார், அதாவது பலஸ்தீனத்தில் இடம்பெறுகின்ற அது இனப்படுகொலை என்ற உலகத்தின் கருத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும், பலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிப்பதை தாங்கள் அதில் உறுதியாக இருப்பதாகவும், இஸ்ரேல் மீது பிரித்தானியா தொடர்ந்து அதிக தடைகளை கொண்டு வர வேண்டும் என்றும், தாங்கள் பிரித்தானியா இப்போது கொண்டு வந்திருக்கிற மட்டுப்படுத்தப்பட்ட தடைக்கு வரவேற்பதாகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இப்ப உலகத்துல பல மாற்றங்கள் இடம்பெறுகிறது. இப்போ ஸ்காட்டிஷ் பாராளுமன்றத்தின் பிரதமர் நேரடியாகவே அறிவித்திருக்கிறார், தான் இனப்படுகொலை இருப்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி. இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன, பல நாடுகள் இருக்கின்றன. நீங்கள் பல நாடுகளை அணுகலாம். அப்ப நாங்கள் அதுகளை விட்டு எதுவுமே செயலற்ற முறையில், இப்போ ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் எழுதினால் எல்லோரும் அங்கதான் கடிதம் எழுது, ஒருவர் ஒன்றுக்கு போற. இப்ப மற்றது என்ன பிரச்சனை என்று சொன்னால், பெருசளவில் இப்ப பல்கலைக்கழகமான காணாமல் போனோர் போராட்டத்தை பாருங்கள், எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள். சரி, ஒரு கோயில் திருவிழாவை பாருங்கள், எத்தனை ஆயிரம் பேர் கலந்து கொள்கிறார்கள். நல்லூருக்கு போறதுக்கு, கொழும்புல இருந்து போறதுக்கு பஸ் டிக்கெட் இல்லையா? பஸ் டிக்கெட் இல்ல, தனியார் பஸ்ல கூட இடம் இல்லை என்று அவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க. ஒரு போராட்டத்துக்கு எத்தனை பேர் போகிறார்கள்?
இந்த மாற்றம் முந்தின காலத்துல ஒரு போராட்டம் என்று சொன்ன நாங்கள் பாடசாலையில் படிக்கும் போது முழு பாடசாலைகளும் அந்த ரோட்டில் தான் நிற்பாங்க. அந்த நேரத்தில் என்ன ஒவ்வொரு பாடசாலை இப்ப அனுரா எவ்வாறு அமைக்கிறாரோ ஒவ்வொரு பாடசாலைகள் ஒவ்வொரு சமூக நிலையங்களிலும் தங்கள் பிரதிநிதிகளை போட்டு ஒரு குழுக்களை அமைத்து அவர்களை எவ்வாறு வழிநடத்துகிறாரோ இதே பாட்டுதான் முந்தியும் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் பிரதிநிதிகள் என்றார்கள். ஒரு போராட்டம் என்றால் மாணவர்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள், அவர்களை அழைத்து செல்வார்கள், அதை ஒரு வலுப்படுத்துவார்கள். இப்போது யாரும் அப்பாறு இல்லை. உண்மைதான் நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கின்றோம், நிறைய தலைவர்கள் இங்கே உரையாடி இருக்கின்றோம். ஆனால் எவையெல்லாம் தேவையான விடயங்கள் தான் இல்லை என்று நாங்கள் தட்டி கழிக்க முடியாது. ஆனால் தமிழ் மக்கள் பாருங்கள், ஒரு போராட்டம் என்று வந்த பொழுது அள்ளி கொடுத்தார்கள். உலகம் பூரா இருந்த மக்கள் அள்ளி கொடுத்தார்கள். அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்தார்கள், அதற்கு முழு ஆதரவை வழங்கினார்கள். ஓகே, சர்வதேசத்தினுடைய சதியினால் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தாலும் இந்த போராட்ட பாதையை முழுமையாக அவதானித்து அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட தமிழ் மக்கள் ஏன் இதை தொடர்ச்சியாக இப்ப ஜனநாயக வழி போராட்டம் அதைத்தான் உலக நாடுகள் விரும்புகின்றது. உங்களுக்கு தெரியும், எழுக தமிழ் நிகழ்வு நடைபெறும் பொழுது மக்கள் தங்களுடைய உணர்வுகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்கள். இப்ப இந்த செயல் அணி என்று நீங்கள் கூறும் பொழுது அந்த செயல் அணிகள் இவற்றை செயல்படுத்தும் பொழுதுதான் அங்கிருந்து வேறு வேறு விடயங்களை அந்த மக்களுடைய தேவைகளை உடனடியாக அறிந்து குறுகிய காலம், இடைக்காலம், நீண்ட கால அந்த திட்டங்களை எல்லாம் உருவாக்கலாம். இப்ப நீங்கள் மோடி அவர்கள் தொடர்பாக, இனி ஜி ஜின்பிங் தொடர்பாக, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்பாக கூறும் பொழுது ஒன்றுமே நிரந்தரமாக இருக்காது, எப்பொழுதுமே அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். இப்ப இதே எவ்வாறு இப்ப உங்களுக்கு தெரியும், நாளை இப்ப அரசர்கள் கூறினார், நீங்களும் உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் கூறியிருக்கிறீர்கள் கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கு. இவையெல்லாம் ஒரு முக்கியமான விடயம். கிட்டத்தட்ட 250க்கு மேல் இப்பொழுது உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை எவ்வாறு கையாள வேண்டும், இந்த காலகட்டத்தில் இதை என்ன செய்யலாம்? நீங்கள் மிக முக்கியமான விடயத்தை தொற்றுகின்றீர்கள். அதாவது அரசாங்கம் அல்லது அரசியலை தலைமை தாங்கி நடத்துகின்றவர்கள் ஒரு நாளும் இந்த நாங்கள் சின்ன வயதுல பள்ளிக்கூட புத்தகத்துல படித்த மாதிரி நீதி, நேர்மை, உண்மை இவற்றை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை செய்ய மாட்டார்கள். என்றால் இவற்றை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை செய்கின்ற பொழுது அதிகாரத்தை உங்களால் நிறுவ முடியாது. அதிகாரத்தை நிறுவாத எந்த ஒரு ஆட்சியும் ஆட்சி செய்ய முடியாது. ஆகவே ஆட்சியில இருப்பவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கான செயல்முறைகள் தான் செய்வார்கள். அப்படி செய்கின்ற பொழுது முன்னால் இருக்கின்ற மக்களினம் தனக்கு இன்றைக்கு இருக்கின்ற உலக பாதுகாப்பு முறைமைக்கு, இன்றைக்கு இருக்கின்ற உலக சந்தைக்கு, இன்றைக்கு இருக்கின்ற உலக அறிவியல் தொழில்நுட்ப எழுச்சிக்கு தங்களால் ஆன பங்களிப்பு வழங்கக்கூடிய நிலையில் இருந்தால்தான் அவர்களை ஒரு சமூகமாக கருதி, ஒரு இனமாக கருதி அவர்களுடனான தொடர்பாடுகளை மேற்கொள்வார்கள். இதுதான் செயலணிகளுடைய முக்கியத்துவம். செயலணிகள் என்பது தனியே அரசியலை பேசுகின்ற ஒரு விடயம் இல்லை. அங்க பிள்ளை, இங்க பிள்ளை, அதுல பிள்ளை, இதுல பிள்ளை, எண்ணில பிள்ளை, உன்னில பிள்ளை, நீயா நான் நடத்தி போட்டு போறான்னு இப்ப நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் ஒரு பிரயோசனம் பெறாது, ஒரு பயன் ஏற்படாது. அதுக்கு மாறாக செயலணிகளுடைய முக்கியத்துவம் என்னென்றால், எங்கெங்கு மனித வலி இருக்கிறது, எங்கெங்கு பொருளாதார எழுச்சிக்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன, எங்கெங்கு மூலதனம் இருக்கின்றது, இவற்றை இணைப்பதன் மூலமாக அந்த மக்களினுடைய பலத்தை வெளிக்கொண்டு வருவது. அப்படி வெளிக்கொண்டு வருகின்ற பொழுதுதான் மற்ற உலக நாடுகள், உலக அமைப்புகள், வர்த்தகர்கள் இவர்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வார்கள். பிரித்தானியா கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒன்றை நெதர்லாந்துக்கு எதிராக உருவாக்கியதன் மூலம்தான் ஆசிய நாடுகளுக்கு அங்கு அவர்கள் வர்த்தகத்துக்கு வளர்ச்சி ஏற்படுத்தினார்கள். கடல்பட பொருளாதாரத்துக்கு வளர்ச்சி ஏற்படுத்தினார், இல்லை என்று இல்லை. அற்புதமாக வளர்ச்சி ஏற்படுத்திய பின்பு அங்கிருக்கிற மக்களுக்கு எங்கெங்க என்னென்ன சிக்கல் இருக்கோ அதுக்கெல்லாம் தாங்கள் செலவிட்டு அவர்களுக்கு உதவும் அவர்களை தங்கள் பக்கமாக மாற்றி கடனை கொடுத்து, காசை கொடுத்து, அதை திருப்பி தராவிட்டால் வரியத்தான்னு சொல்லி நாடுகளை பிடித்து கொண்டு போனார்கள். அப்ப இவர்கள் அந்த நாடுகளில் போய் இறங்கினதால் தான் அந்த தன்மை வந்தது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக உலகெங்கும் வாழ்கின்ற புதிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. விதமாக பிரித்தானியா ஒரு உலக வல்லாண்மையாக மாறுவதற்கு பிரித்தானியர்கள் உலகெங்கும் வர்த்தகத்தால
குடியேறுகின்ற ஒரு நிலை தோற்றம் பெற்றதோ அதே போல இன்று ஈழத்தமிழர்கள் உலகெங்கும் வாழ்கின்ற ஒரு உலக இனமாக மாறி இருக்கின்றார். அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் நாங்கள் செயலணிகளை அமைத்தால்தான் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். தாயகத்தினுடைய நிலத்தின் கடலின் வளங்கள், இப்பொழுது வானின் வளமும் கூட முக்கியமானது. இந்த இடங்களுக்கு வான் வளமும் கூட இருக்கின்றது. பல இடங்களில் தாயகத்தினுடைய நிலமும் பூமியினுடைய சரிவும், பூமியுடைய சரிவு வானத்துடன் இருக்கின்ற இடங்கள் 45 பாகையை கொண்டிருக்கின்ற என்று கூறுகின்றார்கள். அப்படியான இடத்தில் இருந்துதான் நாசா போன்ற நில அமைப்புகள் ஏற்படும். அங்கிருந்துதான் வானவழி பயணங்கள், வானவழி பாதுகாப்புகள் என்பனவற்றை பலப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கின்றது. எங்களுடைய மண்ணில் போதிய வளம் இருக்கின்றது, கடல் வளம் இருக்கின்றது, வான் வளம் இருக்கின்றது. இப்பொழுது மக்கள் சக்தி பெற வேண்டும். அதுக்குத்தான் செயலணிகளை உருவாக்க சொல்கின்றோம். மக்களுக்கான பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இங்கு ஆக்ஸ்போர்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியாருடைய 120வது ஆண்டையொட்டி இங்கு தந்தை பெரியாருடைய உருவப்படம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றினார். அதில் கூட அவர் சொன்னார், பெரியாரியம் என்றால் என்ன என்று யாராவது கேட்டால் அவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படையில் என்னவென்றால் சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம், சமத்துவம், மானுடப்பற்று, இரத்த பேதம் இல்லை, பால் பேதம் இல்லை, சுய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி, மதசார்பற்ற அரசியல், அறிவியல் மனப்பான்மை என்று பெரியாரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறினார். பரந்து விரிந்த அறிவையும் பகுத்தறிவையும் இணைக்க வேண்டும் என்று கூறினார். எல்லாம் கூறுகின்றீர்கள். இதைத்தான் தேசிய தலைவர்களும் தன்மானம்தான் இனமானம்தான் முக்கியமானது என்று கூறினார். இனமானம் உயிரை விட மேலானது என்றெல்லாம் கூறினார். என்னன்னு சொன்னால், இந்த சுயமரியாதை தான் தமிழருடைய தன்மை. அதை பெரியார் வெளிப்படுத்தினார். ஆனால் தமிழர்களுடைய காலாதிகாலமாக இருந்து வருகின்ற தன்மை. ஆனால் இந்த சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான ஒரு தன்மையை மக்கள் பெறுவதாக இருந்தால், சுயமரியாதையுடன் வாழ முற்படுகின்ற மக்களுக்கான செயலணி பலங்கள் வேணும். அந்த நிலைமை இல்லையே, கையேந்தி தானே நிற்கிறார்கள். அது என்னத்தால் வருகிறேன்னு சொன்னால், நாங்கள் தங்கி வாழ்வதன் மூலம் நாங்கள் வாழலாம் என்ற ஒரு தன்மையை சிறு வயதிலிருந்தே பெற்றுக்கொண்டு வரோம். ஐரோப்பிய ஆக்கத்தில் தங்கி வாழ்ந்து வாழ பழகினோம். சமஸ்கிருத ஆக்கத்தில் தங்கி வாழ்ந்து அடுத்த உலகத்துக்கு ராக்கெட்ல போக பழகி இருக்கிறோம் கடவுள்கிட்ட. சரியா? விவிதமான இந்த தன்மைகளுக்கு ஊடாக தங்கி வாழ்தல் என்று நீங்கள் இருந்தீர்களா இருந்தால் கட்டாயம் நீங்கள் ஏமாறுவீர்கள், ஏமாற்றப்படுவீர்கள். அதை நீங்கள் தங்கி வாழ்பவர்கள் உங்களை பயன்படுத்துகின்ற பொழுது கட்டாயமாக நீங்கள் நேர்த்தியே செய்ய மாட்டார்கள். இன்றைய பார்த்தீர்களா இருந்தால், இப்ப சீனாவோட இந்தியாவினுடைய இன்றைய உறவாடலின் முக்கியமான தன்மை என்னன்னு சொன்னால், இந்த இமயமலை பிரதேசத்தில் சீனாவினுடையவும் இந்தியாவுடைய எல்லைகள் பிரித்தானிய காலத்தில் இருந்து அதுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து கூட ஒரு தெளிவான முறையில் வகுக்கப்படவில்லை, நிர்ணயிக்கப்படவில்லை. இதனால்தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் பார்க்கின்ற 2003ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் சீன விஜயத்தின் போது விசேட பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. 23 சுற்று பேச்சுவார்த்தைகள் இதுவரையில் நடந்த நிலையில் குறிப்பிடத்தக்க வெற்றியும் அடைந்தனர். இந்திய சீன எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கான அரசியல் அளவுருக்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள், கொள்கைகள் குறித்த ஒப்பந்தம் 2005ஆம் ஆண்டில் கையெழுத்தானது. 24வது சுற்று பேச்சுவார்த்தையாக கடந்த மாதம் 19ஆம் தேதி அஜித் தோவல் மற்றும் வாங்கி சந்தித்தன் பின்னர் தான் இந்திய பிரதமருடைய சீனா செல்கின்ற சங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு போகின்ற தன்மை ஏற்பட்டது. சங்க ஒத்துழைப்பு அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்த வரலாறும் கூட இருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியில் தான் அவர்கள் முக்கியத்துவம் எடுத்து தங்களுடைய தேவை, அந்த எல்லைகளை தாங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ஏற்புடைய தன்மைக்கூடாக நிர்ணயித்ததன் பின்னர் செயற்பட வேண்டும் என்று அங்கு சென்றார்கள். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பொருளாதார எழுச்சியில் அது முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தெளிவாக கூறிய விடயம், அமெரிக்காவினுடைய மூலதனம் தான் முக்கியமாக அந்த பொருளாதார வளர்ச்சி காரணமாக இருக்கின்றது. அமெரிக்காவுடைய மூலதனம் விலத்தப்படுமாக இருந்தால், அல்லது அமெரிக்காவினுடைய இந்திய அமெரிக்க வர்த்தகம் பாதிக்கப்படுமாக இருந்தால், இந்தியாவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இந்த இந்தியா இதையுமே தன்னுடைய சொந்த பணத்தில்
உற்பத்தி செய்து தன்னுடைய சொந்த கருவிகளை பயன்படுத்தி வாழவில்லை. இப்போ ரஷ்யாவிடமிருந்து அவர்கள் இந்த எண்ணெயை பெறுவது கூட ரஷ்யாவிலிருந்து தான் ரஷ்யாவில் தான் இந்தியா வந்து பெருமளவினால வான்நிலை தரநிலை ஆயுதங்களை கருவிகளை பெறுகின்றார்கள். ஆகிய அவர்கள் அந்த உறவையும் பேண வேண்டியிருக்கின்றது. ஆகிய ஒவ்வொரு இடத்திலும் இப்பொழுது இன்று காலை பார்த்தீர்களா இருந்தால் மோடி திரும்பவும் வந்து அமெரிக்க அரசு தலைவர் கூப்பிட்ட பொழுது தொலைபேசி எடுக்க மாட்டேன் என்று 4 முறை கைவிட்டவர். இந்த சீனாவுக்கு போயிருப்பது நடந்தது. கைவிட்டவர் இப்பொழுது அமெரிக்காவுடன் மீளவும் தன்னுடைய இணைப்பை தொடங்குகிறார். ஏனென்றால் இங்கே எது முக்கியம் என்றால் மண்ணும் மக்களும் வாழ்வதற்கான முறை தோற்றிக்கப்பட வேண்டும். இதில் வந்து இதுதான் எங்களுடைய தேசத்தின் அன்றன் பாலசிங்கம் தெளிவாக கூறினார்கள், அரசியலில் நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை என்று. தயவு செய்து நீங்கள் இயக்கங்கள் அமைப்புகள் கட்சிகள்ல இருந்தாலும் சரி அல்லது நாடுகளோடு இருந்தாலும் சரி இதை தயவு செய்து பின்பற்றுங்கள். ஏனென்றால் மக்களுக்கான மண்ணுக்கான ஒரு தன்மையை வெளிப்படுத்துமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்று அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க. அதான் கிருஷாந்தி குமாரசாமியினுடைய அந்த மிக மோசமான அந்த ஒரு மாணவ சமுதாயத்தை சீரழித்த அந்த இனப்படுகொலையை பற்றி நாங்கள் வந்து இந்த நேரத்தில் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அரசு கூறியதை பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் முக்கியமானதாக வருகின்றது. அப்பொழுதுதான் உலகத்தில் இருக்கின்ற மாணவ சமுதாயத்துக்கு தெரிய வேண்டும். ஒரு தேர்வு எழுதிவிட்டு தன்னுடைய எதிர்கால கனவுகளுடன் பல்கலைக்கழக பூம தேர்வு எழுதிவிட்டு வந்து கொண்டிருந்த ஒரு இளம் மாணவியினுடைய நிலை என்னவானது என்பதை மாணவர்கள் அறிகின்ற பொழுது மாணவ சமுதாயம் நிச்சயமாக அதற்கான ஒரு எதிர்வினையை செய்வதற்கு தயாராகும். நாங்கள் அப்படி செய்வதில்லை. இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. கட்சி தலைவர்களுடனும் அரசாங்க தலைவர்களுடன் நீங்கள் போய் கைகுலுக்க ஒன்றுமே நடக்காது. இவர்கள் எல்லாரும் அரசாங்கத்தில் கை கொடுக்கின்றார். ரஷ்யா பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைனில் வந்து யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் அதன் பின் 26 நாடுகளை கொண்டு போய் அங்கு உக்ரைனுடைய பாதுகாப்புக்காக நிறுத்துவதற்கு பிரான்சின் தலைமையில் இந்த ஐரோப்பிய நாடுகள் பல ஒன்று கூடி முடிவெடுத்த பொழுது ரஷ்யா நேரடியாக கூறியது. ஏனென்றால் உக்ரைனில் நேட்டோ படைகள் நிலை கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய தொடக்கமாகவே இருந்தது. இப்பொழுது அதனை வேறொரு வடிவத்தில் அங்கு ஐரோப்பிய படைகளை நிலைநிறுத்துவதற்கான ஒரு தீர்வைத்தான் இவர்கள் கொண்டு போகின்றார்களே தவிர உக்ரைன் மக்களுடைய பாதுகாப்பையோ அல்லது உக்ரைன் மக்களுடைய இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் அழிவுகளையோ நிறுத்துவதற்கான ஒரு வேலையும் செய்யவில்லை. அதனால்தான் எந்த ஒரு வெளிநாடும் மக்களுடைய உரிமையை பாதுகாக்க முக்கிட மாட்டார்கள். மக்கள் தாங்கள் தான் தங்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும். அமெரிக்கா கூட போர் நிறுத்தம் இல்லாமலே ரஷ்யாவும் உக்ரைனும் பேச வேண்டும் என்கின்ற கருத்தை வெளியிட்டது. அதே மாதிரி காசாவில் கூட போர் நிறுத்தம் இல்லாமலே நெத்தன்யாகுவினுடைய திட்டங்களை பலஸ்தீனிய மக்கள் கலந்துரையாடி ஏற்றுக்கொள்ளப் போகணும் என்ற வகையிலெல்லாம் பேசினார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலக நாடுகளை நம்பி நிற்கின்ற நிலை தேவை. எதற்கு தேவை? வர்த்தகத்துக்கு தேவை. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு தேவை, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய ஆட்சிக்கு அவர்கள் ஒரு காலமும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தங்களுடைய ஆட்சியை நிலைப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கும் அவர்களுடைய போக்குமாக இருக்க வேண்டும். இல்லாட்டி அந்த நாடு வாழ முடியாது. இந்த உண்மையை உணர்கின்ற பொழுது இப்பொழுது அனுரகுமார திசாநாயகா பார்த்தீர்களா இருந்தால் யுத்தத்தினால் பாரிய இராணுவ முகாம்கள் இராணுவத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. இனி ஒருபோதும் யுத்த ஆபத்து இல்லை, இனி யுத்தம் நடைபெறுவென இந்த காணிகளை நாங்கள் வைத்திருக்கவில்லை, எமது அரசாங்கம் யுத்தம் இனிமேல் நடக்காது, இருப்பதற்காக வேலை செய்து வருகின்றது. சில அரசாங்கங்கள் யுத்தம் நடைபெற்றாலும் நினைத்து காணிகளை வைத்திருந்தது. எனவே நாம் மக்களின் காணிகளையும் வீதிகளை மக்களின் பயன்பாட்டுக்கு விரிவாக வழங்குவோம் என்று யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறினார். ஆனால் இது எதற்காக கூறினார் என்பதை நீங்கள் ஊடக நிலையில் பார்த்தீர்கள் என்றால் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புலம்பெயர் அமைப்பு ஒரு விசேட செயல் திட்டத்தை தயாரிக்கின்றது. இலங்கையில இருக்கின்ற இராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிற காணிகளையும் இலங்கை அரசாங்கங்கள் காலத்தை காலம் தொல்லியல் மற்றும் வரலாற்று துறைகளுக்கு ஊடாக அது சிங்கள பௌத்த பிரதேசங்கள் சொல்லி கையகப்படுத்தி வருகின்ற காணிகளையும் விடுவிப்பதற்கான ஒரு சர்வதேச ஐக்கிய நாடு சபையில திட்டமிட்டு தயாரிக்கின்றார்கள். அப்ப அதனை தடுத்து நிறுத்த வேண்டும்.
அதனை உள்ளுக்கு வராது தடுத்து நிறுத்துவதா என்ன செய்ய வேண்டும்? நானே இதை செய்கிறேன் பார், இங்க செய்கிறேன் பார், இந்த யாழ்ப்பாணத்தில் போய் இவ்வளவு தடைக்கு மத்தியிலும் கூறியிருக்கிறேன் பார் என்று கூறுவதற்கான அந்த தந்திரத்தை தான் அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள் என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள் என்னென்றால் ஏதோ திடீரென்று அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் அக்கறை ஏற்பட்டு யாழ்ப்பாணத்தில் போய் நின்று ஈழத்தமிழர்களுக்காக உரையாற்றுகின்றார்கள் என்ற ஒரு மயக்கத்துக்குள் போகின்றார். இந்த மயக்கங்கள் தான் நாங்கள் கடுமையான பாதிப்பை அடைவதற்கு காரணமாயிருக்கிறது. பாத்தீங்கன்னா வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் மனித உரிமைகள் பேரவை தொடங்குவதற்கு முதல் கொழும்புல ராஜாங்க அமைச்சர் விஜித கிரத் நடத்திய மாநாட்டில அவர் என்ன சொல்றார்? வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வாழும் தமிழ் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் அவற்றுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதிலும் பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வுகள் நூலாக நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியளிப்பதிலும் தாம் உறுதியாக இருப்பதாகவும், அதே போன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை, நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மறுசீரமைக்க நகர்வுகள், ஊழல் ஒழிப்பு செயற்திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம், காணாமல் போன பற்றிய அலுவலகம் மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகம் என்பன உள்ளடங்களாக உள்ளக கட்டமைப்புகளின் சமகால முன்னேற்றங்கள், சுயாதீன வழக்கு தொடர்ந்த அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கான தீர்மானம் உள்ளிட்ட நகர்வுகள் பற்றி அங்கு எடுத்து தெரிவித்தார். ஏன் இந்த நேரத்தில் எழுப்பி பேசுகின்றார்கள்? ஏனென்றால் அங்கு ஒரு தடயவியல் ஆய்வுக்கூடத்தை நிறுவுவதற்கு மனித உரிமைகள் பேரவையை நிதியுதவி செய்யுமாறு கேட்கின்றார்கள். அதே போல காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் மரபணு தொகுப்பொன்றை தாங்கள் செய்து தொடர்ந்தும் அதன் வழியாக முயற்சிக்க போறோம் என்று இலங்கையிலே ஒரு DNA ஆய்வுக்கூடம் ஒன்றை நிறுவுவதற்கான நிதியை கேட்கின்றார்கள். இவற்றை நாங்கள் செய்கின்றோம் என்று அந்த நிதியை பெறுவதற்காக தான் இந்த மாதிரியான திட்டங்களை வெளிப்படுத்துகிறதை தவிர இவை எதுவுமே இல்லாமல் மனச்சாட்சிக்கு கூட உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு ஜாழ்ப்பாண அரசு வன்னியரசுகளை இருந்த பகுதி. ஆகவே அந்த பகுதியினுடைய நிலத்தையும் அந்த பகுதியினுடைய வாழ்வியலையும் ஈழத்தமிழ் மக்கள் அதுதான் பாலன தேசத்தின் குரல் அவர்கள் நூறு பேச்சுவார்த்தை என்பதை கூறினார். அதற்கான நிர்வாக பரவலாக்களை செய்து அவர்கள் அதனை முன்னெடுப்பதற்குரிய நிலையை செய்தால் சிங்கள மக்கள் தங்கள பக்கத்தினுடைய நிர்வாகத்தை முன்னெடுத்து நாட்டை பலப்படுத்திய பின்னர் இலங்கையினுடைய குடிமக்களாக இன்றிருக்கின்ற ஈழத்தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்து உங்களுக்கு என்ன, எங்களுக்கு இடையில என்ன சந்தேகம் இருக்கிறது, என்ன அச்சம் இருக்கிறது என்று பேசுவதன் மூலம்தான் உண்மையான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கலாம் என்று பாலானனை கூறிய விடயம் இது. ஆனால் அதனை செய்யாது அங்கு இவ கடந்த வாரத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்திய ஸ்ரீலங்கா பாராளுமன்ற நட்புறவு குழுவின் சார்பாக டெல்லிக்கு சென்றார்கள். அங்கு போய் இந்தியா என்ன மாதிரியாக இந்த பாராளுமன்ற முறைமைக்கூடாக பாதுகாப்பான அமைதியான ஆட்சிகளை முன்னெடுப்பதற்கு வழி கூறுவது என்று போனார்கள். சரி, இப்போ வார 14ஆம் தேதி சுவிஸுக்கு வர இருக்கின்றார். சுவிஸ் அரசாங்கம் சுவிஸ் ஸ்ரீலங்கா பாராளுமன்ற நட்புறவு குழுவினூடாக தங்களுடைய அரசியலமைப்பு என்ன மாதிரியாக செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு அழைக்கின்றார். ஆனால் இவர்கள் அங்கு போகின்ற பொழுதெல்லாம் ஒரு விடயத்தை சொல்ல மறுக்கிறார்கள். என்றால் இந்தியாவிலேயோ சுவிஸ்லேயோ சட்டத்தின் எல்லாரும் சமம் என்கின்ற நிலை இருக்கின்றது. நீங்கள் காலம் தாழ்ந்து நீங்கள் நீதியை பெறலாம், அது வேறு விடயம். ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்ற நிலை இந்திய அரசியலமைப்பிலும் இருக்கின்றது, சுவிஸ் அரசியலமைப்பிலும் இருக்கின்றது. அந்த நிபந்தனையின் பேரில் தான் பின்னர் எவ்விதமாக ஆட்சி அதிகாரத்தை பகிர்றது என்று பற்றிய பிரச்சனை வருகின்றது. ஆனால் இலங்கையில் இருக்கின்ற மிக பிரதான சிக்கல் நிலை என்னன்னு சொன்னால், சட்டத்தின் முன் சிங்கள பௌத்த உயர்நிலை, சிங்கள பௌத்தர்களுக்கு சேவை செய்யவே அரசாங்கங்கள் அமைக்கப்படுகின்றன என்கின்ற நிலை அரசியலமைப்பில் இருக்கின்றது. அந்த அரசியலமைப்பில் இந்த மாற்றத்தை செய்யாமல் நீங்கள் எந்த ஒரு அரசியல் அதிகார பேச்சுக்களை நடத்த முடியாது. அதனால்தான் அந்த சூழ்நிலை திரும்பவும் வரும் வரை அந்த சைக்காலஜிக்கல் கான்ட்ராக்ட், அதாவது அந்த உளவியல் உடன்பாடு இல்லை என்கின்ற நிலையில், அரசியலில் இல்லை என்ற நிலையில் நிர்வாக பரவலாக்கத்தை செய்து நிர்வாக பரவலாக்கத்தூடாக மக்களுடைய வறுமையை அறியாமையை போக்குவதன் மூலம் மக்களை பலப்படுத்தி, அதே மாதிரி சிங்கள மக்களுடைய, முஸ்லிம் மக்களுடைய, மலைய மக்களுடைய அறியாமையும் வறுமையையும் கூட நீக்குவதற்கான தன்மைகளை செய்துவிட்டு பிறகு நாங்கள் உட்கார்ந்திருந்து அரசியல் தீர்வை பற்றி பேசுவோம் என்றுதான் தேசத்தின் அன்றின் பாலசிங்கம் அவர்கள் கூறினார்கள்.
அதை இன்றிருக்கின்ற யாருமே அதை கவனத்தில் எடுக்கவில்லை. தேவை ஏற்பட்டால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனே பேச வேண்டிய நிலைமை வரும் என்றால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கீழ் தான் சர்வைவல் மெக்கானிசம் என்ற நிலையில், தப்பி வாழ்ற பொறிமுறை என்ற நிலையில் ஈழத்தமிழர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய இன்றைய வாழ்வு முக்கியம். அவருடைய உடல், அவர்களுடைய உயிர், அவர்களுடைய நாளாந்த வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. இன்று பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆனால் அதற்காக வேண்டி தேவை ஏற்பட்டால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை ஈழத்தமிழுடைய அரசாங்கம் கொண்டு உலக நாடுகளும் உலக அமைப்புகளும் கூறிக்கொண்டிருக்கின்றன. அதை எங்களால் மாற்ற முடியாத நிலை இருக்கின்றது. அது மாற்றப்பட வேண்டும் என்பது வேற விடயம். இந்த கணத்தில் அவ்விதமாகத்தான் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட இன்று அணுகிக் கொண்டிருக்கின்றது. அதை ஈழ மக்களுக்கான அரசாக வைத்துக் கொண்டுதான் அந்த அரசுக்கான சீர்திருத்தங்களை செய்வதன் மூலம் அங்கு ஒரு சமூகத்துக்கான பாதுகாப்பை அளிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அந்த நிலையில் மக்களுடன் தெளிவாக பேசாமல் எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் செயலணி என்று கூறுகின்றோம். அதாவது ஒவ்வொரு தேசிய தலைவர்கள் என்ன கூறினார்கள்? புலம்பெயர் நாடுகளில் வாழும் மக்களிடம்தான் அவர் இந்த பொறுப்பை கையளித்தார். புலம்பெயர் நாடுகளில் வாழும் மக்களுக்குத்தான் என்று இலங்கையில் தாயகத்தில் இருக்கின்ற மக்களை விட அதிக சுதந்திரமும் அதிக பொருளாதார பலமும் அதிக அறிவியல் தொழில்நுட்ப வர்த்தக ஆற்றல்கள் இருக்கின்றன. நாங்கள் என்ன செய்கின்றோமா? நாங்கள் எந்த வகையில் அது செயற்படுகின்றோம்? எந்த பொருளாதார திட்டங்களை இவ்வளவு காலத்துக்கு வகுத்திருக்கின்றோம்? எந்த சமூக ஒன்றுபடுத்தல் திட்டங்களை வகுத்திருக்கிறோம்? இந்த அளவுக்கு சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் மலைய மக்களுக்கும் இந்த சூழ்நிலையில் எடுத்து விளக்குகின்ற கடமைகளை செய்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு ஊடகங்கள் தாயகத்திலே இருக்கின்ற சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற பணிகளை செய்கின்றோம்? இவைகளைத்தான் செயலணிகளாக உருவாக்க வேண்டிய தேவை வருகின்றது என்றால், இப்பொழுது எல்லா நாடுகளுமே ஸ்ரீலங்காவை இலங்கையினுடைய அரசாக ஏற்றுக்கொண்ட நிலையில் செயற்படுகின்றார்கள். யாருமே இதிலிருந்து எந்த ஒரு மாற்றத்தையும் இப்பொழுது ஏற்படுத்த மாட்டார்கள். இதனை நீங்கள் ஆயுத புரட்சியின் மூலமாக கூட செய்ய முடியாத உலக சூழ்நிலை இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அவ்விதமான ஒரு சூழலில்தான் சீன அரசு தலைவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்ற உரையாடல்களை ஆரம்பியுங்கள் என்று. நீங்க உரையாடல்களை ஆரம்பிப்பதாக இருந்தால் அந்த உரையாடல்களை பேசுவதற்குரிய ஆவணங்களை தயார் செய்து விட்டீர்களா? அந்த உரையாடல்கள் வைக்கப்பட வேண்டிய ஒருமித்த கோரிக்கைகளை தயார் செய்து விட்டீர்களா? அந்த உரையாடல்கள் காட்டப்பட வேண்டிய மக்களுடைய தேவைகளை நீங்கள் வடிவமைத்து விட்டீர்களா? அது மக்களுடைய தேவையாக அங்கிருக்கின்ற மக்களால் முன்னெடுக்கப்பட்டதாக உங்களால் நிரூபிக்க முடியுமா? அங்கிருக்கின்ற மக்கள் ஆணைய பெற்ற ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் அதுக்கு எந்த சூரத்துக்கு ஒருங்கிணைந்து நிற்பார்கள் என்பதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? இவைகளுக்குத்தான் செயலணி தேவை என்று சொல்கின்றோம். இதை செய்வதாக இருந்தால் புலத்தில் இருக்கின்ற இளைய தலைமுறையிடம்தான் நீங்கள் போய் ஆக வேண்டும். ஏனென்றால் மூத்த தலைமுறைக்கு எங்களுக்கு மன துக்கங்கள் இருக்கின்றது, வெறுப்புகள் இருக்கின்றது, பகைகள் இருக்கின்றது. இந்த அவ்விதம்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடந்து கொண்டது. அவ்விதம்தான் இந்திய அரசாங்கம் நடந்து கொண்டது. யாருமே அதை நாங்கள் மறக்கவில்லை. அது எங்களுக்கு இயல்பாகவே அந்த தன்மை இருப்பதும் யாருமே குறை சொல்ல முடியாத நிலை. ஆனால் அறிவியல் ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக இன்றைய அனைத்துலக சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக தன்மைகளை உணர்ந்தவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்து இளம் தலைமுறை இன்றைய உலக தலைமுறையாக இருக்கின்றது, உலகினுடைய இனமாக இருக்கின்றது. அதனை ஒருங்கிருக்கின்ற பணியைத்தான் ஊடகங்கள் செய்ய வேண்டும். ஊடகங்கள் வெறுமனே பாராளுமன்றத்திலையும் வெறுமனே அமைச்சரவையிலையும் வெறுமனே அங்கிருக்கின்ற இராணுவ போலீஸ் பிரச்சனைகளையும் எடுத்துக்கொண்டு வருவதில் இந்த பிரயோசனம் இல்லை. அது அந்த நாட்டுக்குள் அவர்கள் என்ன செய்தாலும் அது அந்த நாடுன்ற முறையில் அந்த நாட்டின் இறமையை மீறி யாருமே தலையிட போவதில்லை. அதான் உலக காலத்து அனுபவமாக இருக்கின்றது. அதனை எங்களுடைய தலைவர் இன்றைய பார்த்தீங்கன்னா சம்பிக்க ரணரத்தை நீங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார். எவ்விதமாக இந்தியாவுடைய அன்றைய வெளிவிவகார அமைச்சரும் இந்தியாவினுடைய அன்றைய பாதுகாப்பு குழுவும் சேர்ந்து இலங்கையினுடைய கோத்தபாய அவர்களுடைய தலைமையில இருந்த குழுவும் சேர்ந்து எவ்விதமாக தேசிய தலைவருடைய நடைமுறை அரசை ஒடுக்குவதற்கு முயற்சித்தார்கள் சொல்லப்படுகின்றது. அப்ப இதில் விதமாக சம்பந்தங்கள் தொடர்பாக இருந்தார் என்பதை பற்றி கூட இன்று பேசப்படுகின்றது. தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு கூட இவர்கள் பேசி அதற்கேற்ற முறையில சமாதானப்பட வைத்தார்களா என்ற கேள்விகள் கூட எழும்பி இருக்கின்றது. இவ்விதமாக எங்கள மக்களை எங்களை அழைத்துக் கொண்ட அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த படித்த ஒரு எலைட் ஜனநாயகம் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் படித்தொரு ஜனநாயகம் என்ற பேரிலே உங்களுடைய புகழையும் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய பணநிலையை தான் வளர்த்திருக்கின்றீர்கள், உங்களுடைய குடும்ப நிலையத்தான் வளர்க்கின்றீர்கள். இது வெளிப்படையாக தெரிகின்ற விஷயம். ஆகவே இது படித்தொரு ஜனநாயகத்துக்குரிய நாள் அல்ல. இது இப்பொழுது இருக்கின்ற செயற்பாடுகள் சாதாரண மக்கள் புலம்பெயர் வாழ்வின் மூலமாக தங்களுக்கான அறிவை, ஆற்றலை, பொருளாதார வளத்தை பெற்றிருக்கின்ற ஒரு நிலை.
அவை சாதாரண மக்களுடைய அந்த ஆளுமையை நீங்கள் ஒருங்கிணைப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் ஈழத்தமிழருடைய அரசியல் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய காலமாக இந்த ஆண்டு அமையப் போகிறது என்பதைத்தான் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்திலே நாங்கள் வற்புறுத்துகின்றோம். சிறப்பு சிறப்பு. நன்றி மாஸ்டர். அரசுகளை நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். மாஸ்டர் இப்ப நிறைய விடயங்கள் கூறினார். அதாவது புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அந்த பலமான நிலைமை எவ்வாறு இருக்கிற என்ற விடயங்களை கூறியிருந்தார். உதாரணமாக பலத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். நேற்று இங்க வந்து பிரித்தானிய அமைச்சர்களுடன் பேசிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் கூட எங்களுடைய கடல் தமிழகத்தினுடைய கடல் தான், எங்களுடைய கடல் தான், தென்கு நாளில் தான் இருக்கின்றது. எங்களுடைய கடலை எவ்விதமாக நாங்கள் பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் பயன்படுத்தலாம் என்று தான் பேசியிருக்கின்றார். அது எங்களை வச்சுதான் போகின்றது. இன்றைக்கு வந்து சிங்கப்பூரில் போய் மோடி அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த மலாக்கா நீரணை எவ்விதமாக இந்தியாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் சேர்ந்து ரோந்து மூலம் பலப்படுத்தலாம் என்று தான் பேசுகின்றார். அது எங்களுடைய கடலினுடைய முக்கியத்துவம் எங்களை உலக வரைபடத்திலே மிக முக்கியமான தேசியமாக வைத்திருக்கின்றது. உண்மையுடன் செயற்படுங்கள் என்பதை தான் நாங்கள் கூறுகின்றோம். நன்றி மாஸ்டர். வளங்கள் இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய நிலைமையை பொறுத்த மட்டும் உலகம் புறா வாழுகின்றவர்கள் நல்ல தரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி ஒன்று எப்பொழுதுமே எழுந்து கொண்டிருக்கும் என்று கூட நீங்கள் பேசும்பொழுது அந்த கேள்வி வந்திருந்தது. அரசர்களே, மக்களுடைய தேவை மாறிவிட்டது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? தோல்வி நிலை அவர்களை மீண்டும் ஒரு முயற்சியில் ஈடுபடுவதற்கு தடுக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தற்போதைய உலக ஒழுங்கும் மக்களோட தேவைகளும் மாறி வருகின்றது. உதாரணமாக அது பல அதாவது மக்களோட வாழ்க்கை முறை மாறி இருக்கின்றது. இலோன் மஸ்க் அண்மையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஐரோப்பா வந்து சாகிறது என்று இறக்கிறது என்றால் பிறப்பு விகிதம் மிக 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 சரியான குறைவாக போய்கொண்டிருக்கிறது. அது இங்கு மட்டுமில்லை, எல்லா இடமும் தான். கிரீஸ்ல வந்து 900 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்றன. ஏனென்றால் பிள்ளைகள் இல்லை, அந்த குறிப்பிட்ட லெவலுக்குரிய பிள்ளைகள் இல்லை. இதேதான் தமிழீழத்திலும் நாங்கள் பார்க்கலாம். பல பாடசாலைகள், சிறிய சிறிய பாடசாலைகள் மூடப்படுகின்றன என்றால் அங்கும் அதுதான். எல்லோரும் இப்போது ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகள் தான். முந்தின நீங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் 12 பிள்ளைகள் இருந்த குடும்பங்களும் இருந்த காலங்களும். பொருளாதார நிலைமை அப்படி, மக்களோட வாழ்க்கை தேவை அப்படி, அந்த லைஃப் ஸ்டாண்டர்ட் வந்து அதாவது அது மாறி இருக்கின்றது. தேவைகள் அதிகரித்திருக்கிறது. அப்ப எல்லோரும் அந்த தேவைகளை நோக்கித்தான் ஓடுகிறார்கள். இதற்குள் போராட்டத்துக்கு அவர்களை கொண்டு வருவது என்றதுக்கு நாங்களும் எங்கள் உத்திகளை மாற்றித்தான் ஆக வேண்டும். அதுதான் இந்த பிரச்சனை. இப்ப அனைத்துலக மட்டத்துடன் அனைத்துலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்துத்தான் ஏதாவது ஒன்றை வாங்கலாம் என்ற ஒரு நிலை. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை அரசு அதைத்தான் செய்கிறது, இந்தியா அதைத்தான் செய்கிறது, ரஷ்யா அதைத்தான் செய்கிறது, அமெரிக்கா அதைத்தான் செய்கிறது. அப்ப நாங்கள் இன்னமும் 80ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு பூகோள அரசியலை படித்து போட்டு இருக்க முடியாது. கரண்டாக வாரதை நீங்கள் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் டைனமிக் பொலிட்டிக்கல் என்பதும் ஜியோ பொலிட்டிக்ஸ் என்பதும் ஒரு டைனமிக் சேஞ்ச். ஏன் படைத்துறையில் கூட டைனமிக் சேஞ்ச். இன்றைக்கு பாருங்கள், இப்ப மாசு கூறியது போல சீனாவில் இடம்பெற்ற அந்த அணிவகுப்பில் கிட்டத்தட்ட 100 புதிய ஆயுதங்கள். அதுல DF5 என்றது உலகத்தில எந்த இலக்கையும் தாக்கும். அது நீங்கள் மூவ் பண்ண தேவையில்லை. எந்த இடத்தை தாக்கணுமோ அந்த இடத்தை அணுக்குண்டால தாக்கும் என்ற ஒரு நிலையைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப இதை நாங்கள் முதலில் உள்வாங்க வேண்டும். இப்ப எவ்வாறு இந்த நாடுகளை டீல் பண்ண வேண்டும், அவர்கள் எவ்வாறு பேச வேண்டும். ஒரே வட்டத்துக்கு நாங்கள் நிற்காமல் எங்கள் வட்டத்தை பெரிதாக்க வேண்டும். பல நாடுகளுடன் பேச வேண்டும். சில நாடு, அதாவது அவர்களுக்குள் உள்ள முரண்பாடுகளை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் மோடி செய்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு சீனாவுக்கும் இடையிலான முரண்பாட்டை அவர் அங்கேயும் கதைச்சு இங்கேயும் கதைச்சு போட்டு தான் ஒரு நடுநிலைமையாக இப்போது வந்து அங்கேயும் போறார் இங்கேயும் போறார். அது எதிர்காலத்தில் எவ்வாறு நிலைமையை கொண்டு வருமோ தெரியாது. இலங்கையும் அவ்வாறுதான். இப்ப யாருமே போய் இறங்காத கச்சதீவில், எந்த ஒரு அரசு தலைவரும் போய் இறங்காத கச்சதீவு ஏன் அவர்கள் போகவில்லை என்று சொன்னால் அது ஒரு பிரச்சனைக்குரிய பிரதேசம். தமிழ்நாட்டில தேர்தல் வரும்போது அது ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கிறது ஒவ்வொரு முறை. அப்ப அதுக்குள்ள போய் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் யாரும் இறங்கினால் அது ஒரு இஷ்யூவா வரும்ன்றதுக்காக அவங்க தவித்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆனால் அண்ணனுக்குமரா போய் இறங்கியது வந்து நேரடி போருக்கு தயார் என்ற மாதிரி தான். இப்ப ட்ரம்ப் கூறின மாதிரி, அதாவது
டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியா வார் மினிஸ்ட்ரியாக மாத்தினது போலவே கரண்ட் சிச்சுவேஷனை உணர்ந்து அன்புகுமரஜனாக நேரடியாகவே போர் பிரகடனம் மாதிரி தான் இருக்கின்றது. அதாவது மலாக்கா நீரிணையை எவ்வாறு அமெரிக்கா கைப்பற்ற போறோம் சொல்றோம், பனாமா கால்வாயை எவ்வாறு தாங்கள் கைப்பற்ற போவதாக கூறுகிறார்களோ, கிரீன்லாண்டை கைப்பற்ற போவதாக, அதே போல பாக்கு நீரிணையையும் இந்தியா கைப்பற்றி விடாமல் இருப்பதற்கான ஒரு முன்னகர்வாகத்தான் அதை பார்க்கிறார். அவர் போய் அங்கு இறங்கினதும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்தியா எங்கு ஓடினது? நிர்மலா சீதாராமன் ஓடினது யாரிடம் என்றால் மிலிந்த முரகடம் தான். மிலிந்த முரகடம் அவர் அங்கு போய் இறங்கி ஒரு மணத்தியாலத்துக்கு நிர்மலா சீதாராமன் மிலிந்த முரகடமிடம் ஓடி இருக்கிறார். மிலிந்த முரகட தான் இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பாத் ஃபைண்டர் என்ற ஒரு என்ஜிஓ. இப்ப பாருங்கள், இலங்கை அரசு கூட எவ்வாறு காயை நகர்த்துகிறது என்று சொல்லி இந்தியாவை அசைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் இனி வரும் காலங்களில் மிலிந்த முரகுடாண்ட விளையாட்டுகளும் சரி வராது என்று சொன்னால் அவரின் தோழரான ரணிலைத்தான் தூக்கி உள்ளுக்கு போட்டார். ரணில் இப்ப எல்லாரையும் விட்டு விட்டு ரணிலை தூக்கியது என்னென்று சொன்னால் யார் கிங் மேக்கர் என்றதுதான் பிரச்சனை. எங்க செக்மேட் என்று சொல்லுவாங்க. இவர்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் போட்ட திட்டத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்மேட். அவ எல்லாம் ஆடி போயிருக்கிறாங்க. இலங்கையில ஊழல் செய்யாதவர்கள் எவரும் இல்லை. அப்ப இப்ப 2600 கோப்புகள் அனுராண்ட மேசையில இருக்கா ஊழல் பயிலு. இப்ப ஆரையும் எந்த நேரமும் தூக்கலாம் இல்லை. அப்ப இது அவங்க அந்த கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் உணர்ந்து அந்த மூவை எடுத்திருக்கிறார். அதே போலதான் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாங்களும் இந்த தற்போதைய சூழ்நிலைகளை உணர்ந்து அதற்காக எங்கள் காய்களை நகர்த்த வேண்டும். நன்றி அரசுகளே. அதாவது தேவைகள் மாறும் பொழுது அணுகுமுறை மாற வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதைத்தான் நாங்கள் இங்கே அடிக்கடி கூறிக்கொண்டு வருகிறோம். பாருங்க, அந்த அணுகுமுறையில் உடனுக்குடன் மாற வேண்டும். துறைசார் நிபுணர்களை கொண்டு வருவார்கள். ஏன்? அதை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள். இதற்காகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகிறோம். தமிழ் மக்களுக்கான ஒரு ஆலோசனை குழு, தமிழ் மக்களுக்கான செயல் அணி, இவை இல்லை என்று சொன்னால் நாங்கள் நகர்ந்து செல்வது, நாங்கள் எல்லோருமே எங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக கூறபடி நாங்களே ஏமாற்றுகிறோம் என்பதற்கு உதாரணம் என்னென்றால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதிக்கு இடையில் இலங்கைக்கு சென்ற சுற்றுலா பயணிகளில் 1,49,809 பேர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இங்கிருந்து போயிருக்கின்றோம். பார்த்துக் கொள்ளுங்கள், ஒரு கூட்டத்துக்கு 100 பேர் வருவதற்கு தயங்குகிற இனம் எங்களுடைய இனம். அது பெரும்பாலாக வாழ்ற இடம் ஐக்கிய ராஜ்யம். இந்த ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,49,809 சுற்றுலா பயணிகள் போயிருக்கின்றார்கள். அடுத்து ஜெர்மனியிலிருந்து 96,394 சுற்றுலா பயணிகள் போயிருக்கின்றார்கள். ஜெர்மனியிலிருந்து தான் இல்லாத வீரவசனம் எல்லாம் பேசப்படுற இடம். அங்கிருந்தான் இவ்வளவு தூரத்துக்கு சுற்றுலா பயணிகள் போயிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பிரான்ஸ்ல இருந்து 82,561 சுற்றுலா பயணிகளும், நெதர்லாந்திலிருந்து 47,213 சுற்றுலா பயணிகளும் போயிருக்கின்றனர். பாருங்கள், உங்களுடைய தன்னலம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதையும், பொது நலம் எந்த அளவுக்கு குறைந்து விட்டது என்பதையும், இது எங்களுடைய மக்களுடைய அறியாமை இருக்கிறது என்பதை, இந்த அறியாமையை நீக்குவதற்கும் இந்த வறுமையை நீக்குவதற்கும் தான் செயலணிகளை உருவாக்க சொல்கிறோம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர். இதற்காகத்தான் அந்த கேள்வியை தொடுத்திருந்தேன். தேவைகள் மாறிவிட்டதா என்று கேட்டிருந்தேன். தோற்றவையின் அந்த மனப்பான்மை தடுக்கிறதா என்று கேட்டேன். இந்த விடயத்தை நான் அறிந்தது. விடுதலை நீரை சுமந்து வந்திருக்கின்றால் காசியிலிருந்து. சரி, நீங்கள் ஒரு இந்து சமய பின்னணியிலே காசியிலிருந்து மற்ற புனித தீர்த்தங்களிலிருந்தும் நீங்கள் நீர்களை சுமந்து வந்து செம்மணியில் விடுதலை நீரை வைத்து நீங்கள் ஒரு பண்பாட்டு மீட்டுணர்வு கொண்டு வாருங்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பண்பாட்டு மீட்டுணர்வு இந்துத்துவாக மாறாமல் அது மண்மீட்புணர்வாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. சிறப்பு. அந்த வேண்டுகோளோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும், பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்களே. நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.